உங்களோட ரோல் மாடல் யாரு? உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டாங்க, அம்மான்னு. உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்ன பதில் யாருக்கு என்ன தெரியுமா? ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேட்டர், வேற யாருமே கிடையாது. இந்த மேடைக்காக சொல்ல, ஏற்கனவே பதிவுகள் இருக்கு. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப குழந்தை எந்திரிச்சு நடந்துட்டே இருந்தாங்க, தங்கச்சி அங்க தம்பி நடந்துகிட்டு இருக்கான், எல்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, வெளியில கூட்டிட்டு போறதுக்கு, உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லவா? அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, கொலை பண்ணவங்க, கொள்ளையடிச்சவங்க சந்தோஷமா வெளியில இருக்கான். அவங்களை விட நம்ம குழந்தைங்க கோடி மடங்கு பெரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும். சந்தோஷமா உங்க குழந்தைங்களை ப்ரௌடா கூட்டிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்த்து சிங்கராக்குறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம தம்பி கார்த்திக் ஆயிருக்கானே சிங்கரா, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். உட்காருங்க. என்ன அழகான டான்ஸ் குழந்தை, என்ன பிரமாதம் பாருங்க. சுயேட்சை எம்எல்ஏ ஆயிரம் போல விட்டா கையத்துக்கு கும்பிட்டுக்கிட்டே இருக்கான், இறக்க மாட்டேங்கிறேன். என்ன அருமை. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய டேலண்ட்டும் பாக்குறப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க எல்லாம் சாதிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு நாட்டை சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்க மட்டும் தியாகிகள் கிடையாது. உங்க குழந்தைங்களோட சுதந்திரத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீங்க போராடுறீங்கல்ல, நீங்க ஒவ்வொரு பெற்றோர்களுமே தியாகிகள் தான் இந்த மண்ணில், எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சாதிக்கிறீங்க. ஏதாவது ஃபங்க்ஷனா, மேரேஜா, உங்க குழந்தைங்களோட போங்க. இந்த ஆளுநர் மாளிகையில ஆளுநர்கள் முன்னெடுத்த இந்த அன்னையர் தின விழாவில் இந்த மேடையில் நின்று நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, பொதுமக்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், உங்கள் வீட்டின் அருகிலே இந்த மாதிரி ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட அல்லது சிறப்பு குழந்தைகள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா, உங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? பொருளுதவியோ எதுவுமே கிடையாது. அந்த பேரண்ட்ஸோட போய் உட்கார்ந்து ஒரு அரை நாள் அல்லது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த குழந்தைங்க இருக்கிறப்பயே நீங்க போய் செலவு பண்ணுங்க. அதை விட அந்த மனிதர்களுக்கு நாம் தருகிற உயர்ந்தபட்ச மரியாதை வேறு எதுவும் கிடையாது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்த குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வளர்ந்த குழந்தைங்க அவங்க. இன்னொன்னு சொல்லவா, அவ்வளவு போக்கஸ்டா அந்த குழந்தைய டிராயிங் பண்ணுது, அவ்வளவு போக்கஸ்டா அந்த சகோதரி எப்படி பசில் பண்றாங்க. அந்த பசிலோட பிக்சர்லாம் பாக்குறப்ப மிஸ்ஸஸ் கவர்னர் ஆச்சரியப்படுறாங்க. கவர்னரை பார்த்து அப்படியே அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, அழறாங்க. எப்படி பண்ண முடியுது? அவங்களுக்கு ஒரு விஷயம் போக்கஸ்டு ஆயிருச்சுன்னா அதுல அவங்க மாஸ்டரா இருப்பாங்க. கரெக்டா? இங்க இருக்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றீங்களா? ஒரு விஷயம், நமக்கு தான் 1008 டைவர்ஷன். அதனாலதான் ஒண்ணுமே உருப்படியா வரல நம்ம வாழ்க்கையில. அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னே ஒண்ணு உருப்படியா வரும், டைவர்ஷனே இல்ல. இன்னைக்கு நாம கை தட்டுற மாதிரி அந்த குழந்தைங்க இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் அந்த குழந்தைங்கள்ட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்றேன், உங்க மனதில் எப்பொழுதும் தொக்கி நிற்கிற ஒரு கேள்வி, எனக்கு பிறகு என் குழந்தைக்கு யார் என்பது மட்டும்தான். இந்த பதில் உங்கள் கேள்விக்கான பதிலாக இருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பதிலை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு யார் என்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த மண்ணிலே ஈர மனமுடைய மனிதர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். நிச்சயம் உங்கள் குழந்தைகளை அவர்கள் குழந்தைகளாக பார்த்து கொள்கிற நாள் ஒன்று வரும். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்பது ஒரு சகோதரனாக, உங்கள் மகனாக என்னுடைய அன்பான வார்த்தைகள்.